ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹைதராபாத் சிட்டியில் இருக்கோங்க. இந்த வீடியோல வந்து ஹைதராபாத் சிட்டியில் இருக்கிற முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம் ஹைதராபாத் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்னென்ன ஸ்டே ஆப்ஷன்ஸ், ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல என்னென்ன மாதிரி லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல என்னென்ன லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஹைதராபாத் செகுந்தராபாத் டிராவல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹைதராபாத் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நாம செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. சுத்தி சுத்தி பார்த்தா ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. மொத்த ஸ்டேஷனுமே ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அநியாயத்துக்கு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஏரியாஸ் இருக்குங்க. வாங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போனோடனே ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஸ்டேஷனோட புக்கிங் ஆஃபீஸ் போற வழி. ஸோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோடு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு எக்கச்சக்கமான லாட்ஜஸ் இருக்குங்க. ஒரு 10-20 லாட்ஜ் வந்து ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சு. செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, ஹோட்டல் ஸ்வாதி, சாப்பிட்றதுக்கு வெஜ் ஃபுட்டு. அதுல இருந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா லாட்ஜஸ். அந்த மெட்ரோ பிரிட்ஜ் தெரியுது பாருங்க, அது வரைக்கும் இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே லாட்ஜஸ் தான். மெஸ் இருக்கும், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் இருக்கும். இது பாருங்க, இது பியூர் வெஜ் ஹோட்டலு. ஆந்திரா மீல்ஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய மெஸ் இருக்கு. பஸ் ஸ்டேஷனும் பக்கத்திலேயே இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, பிரஜயா லாட்ஜ், ஹோட்டல் ஸ்வாதி லாட்ஜ், ஹோட்டல் எவரெஸ்ட். இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாட்ஜஸ் இருக்குங்க. 500-600 ரேஞ்சிலேயே உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிங்கிள் ரூம்ஸ் எல்லாம் வந்து 500-600 இருக்கும். சிங்கிள் ஏசி ரூம்ஸ்னா 700-800 இருந்து ஆரம்பிக்கும். டபுள் ரூம்ஸ்னா 1000-1200 அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாவே லாட்ஜஸ் தான். ஹோட்டல் பத்மஜா லாட்ஜ், ஹோட்டல் ஸ்ரீ லக்ஷ்மி, இவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்றதுக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. இன்னும் நீங்க 200 மீட்டர்ஸ் அந்த சைடு போனீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷனோட இன்னொரு என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. வெளியவே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷனும் இருக்கு. செகுந்தராபாத் பஸ் ஸ்டாண்டு. டிராபிக் போலீஸ் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆப்போசிட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய லாட்ஜஸ் இருக்கும். ஹோட்டல் தூலிப், சாகர் லாட்ஜ், நவோதயா லாட்ஜ், ஹோட்டல் ஜெம், ஜி ஹோட்டல். அது வந்து சாப்பிட்றதுக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி எல்லாம் கிடைக்கும் ஸ்டேஷன் பக்கத்திலேயே. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சாய் லாட்ஜ், ஹோட்டல் லோட்டஸ் கிராண்ட். இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ்ங்க. இந்த சைடு இந்த மெட்ரோ பிரிட்ஜ் போகுது பாத்தீங்களா, இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஸோ பட்ஜெட்ல ஸ்டே பண்ணோம்னா ஆப்போசிட்லயே ஸ்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரீமியமா ஸ்டே பண்ணோம்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும் உள்ள. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே வந்து பக்கத்து லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஆல்பா ஹோட்டல்னு இருக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு பிரியாணி, சாய், ஈரானி சாய் எல்லாம் கிடைக்குங்க. ஃபேமஸ் இங்க. சமோசாஸ்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், நிறைய ஃபேமஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்க செகுந்தராபாத் எல்லாம் வந்தா ட்ரை பண்றதுக்கு. மஸ்கா பன் ஒன்று விற்பாங்க, அது ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமுமே கிடைக்கும். ஈரானி சாய் வித் மஸ்கா பன் ட்ரை பண்ணுங்க. பன் மஸ்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா ஹோட்டல் தாண்டி போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் தாங்க. பேக்ஸ், க்ளோத்ஸ், கேப்ஸ்ன்னு நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, கடைக்கு ஈரானி சாய்னு. ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமுமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஷாப்பிங் ஏரியாஸ். இங்க பாருங்க, களை கட்டிட்டு இருக்கு. நாம சண்டே அன்னைக்கு வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோமா, சரியான கூட்டமா இருக்கு. இது பாருங்க, ஆலு பராத்தா, சப்பாத்தி, நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் சாப்பிடுறதுக்கு. இதெல்லாம் ஃபுல்லா கார்மெண்ட் பர்ச்சேசிங் தான். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஷாப்பிங்க்கு நீங்க மார்க்கெட் வந்துட வேண்டியதுதான். செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கு. ஓகேவா? நீங்க இன்கேஸ் ஸ்டே பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரி மக்களே, நம்ம செகுந்தராபாத்ல இதுதாங்க ஸ்டே பண்றதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செகுந்தராபாத் வந்தா எங்கடாப்பா ஸ்டே பண்றதுங்கிற ஒரு இதே வேண்டாம், செகண்ட் திங்கிங்கே வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ஸ்டே அண்ட் ஃபுட்டுக்கு. மக்களே, செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற லாட்ஜஸ் பார்த்துட்டு நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. இப்போ இது வந்து எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் வர பஸ் ஸ்டாண்டு. எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி உள்ள போகணும். எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டை பத்தி ஒரு ஸ்பெஷலைஸ்டு வீடியோ பண்ணியிருக்கேன், ஃபுல்லா பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சிட்டிக்குள்ள போற பஸ்ஸஸ் நிக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தா உங்களுக்கு சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? இங்கேயே ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் கூட இருக்கு. எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு தான் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க ஹைதராபாத்துக்கு. எம்ஜிபிஎஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு பாருங்க. ஸோ நீங்க செகுந்தராபாத்ல இருந்து எம்ஜிபிஎஸ் வந்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா இங்க பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வெளியே வந்தா லோக்கல் சிட்டி பஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். வாங்க காமிக்கிறேன். இங்கேயே நீங்க ஆம்னி பஸ்க்கெல்லாம் கூட புக் பண்ணிக்கலாம். நியூகோ பஸ்ஸஸ், சாய் கிருஷ்ணா டிராவல்ஸ்னு நிறைய டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. மெட்ரோ ஸ்டேஷன் அங்க இருக்கு பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இங்கிருந்து அப்படியே உள்ள வந்தா உங்களுக்கு இந்த ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச்குள்ள போனா உங்களுக்கு நிறைய ஃபுட்டுக்கும் ஆப்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டே பண்றதுக்கும் நிறைய லாட்ஜஸ் இருக்கும். ஓகேவா? நாமளும் இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கோம். ஸோ நான் ஸ்டே பண்ணிருக்கிற ரூமும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து மம்தா தர்ஷன் வெஜ் ரெஸ்டாரண்ட். நமக்கும் பசிக்குதுங்க, செகுந்தராபாத்ல இருந்து வந்தாச்சு, சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் தான். வாங்க போய் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம ஹோட்டல் மம்தா தர்ஷன்ல லஞ்ச் சாப்பிட போறோங்க. ஸோ நீங்க எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்ட்ரீட்ல வெஜ், நான்வெஜ், ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஓகேவா? நாம சாப்பிட்டு போயிட்டு ஃபுல்லா இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு லாட்ஜஸ் இருக்கு, என்ன ரேட்ல இருக்கோ, ஹோட்டல்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா காமிக்கிறேன். ஓகேவா? சாப்பிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மக்களே, கேர்ட் ரைஸ் சாப்பிட்றோங்க. நம்ம ட்ராவல் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து சாஃப்ட் ஃபுட்ஸாக சாப்பிட்றோம். நேற்று சார்மினார் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோமோ, செம்ம ஹெவி ஃபுட்டு. அதனால இன்னைக்கு லைட் ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றோம். தயிர் சாதம் வித் ஊறுகாய், சூப்பர் காம்பினேஷன் இல்லை? வெளியே உங்களுக்கு ஈரானி சாயெல்லாம் கிடைக்குங்க. சாப்பிட்டு போயிட்டு நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எங்கே கிடைக்கும்னு சொல்கிறேன். ஓகேவா? மக்களே, நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் மம்தா தர்ஷனோட மெனுங்க. இங்க ஆந்திரா ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இங்க பெசரட்டுன்னு இருக்கு பாருங்க. நம்ம கிரீன் கிராம் இருக்குல்ல, பச்சை பயிறு, அதுல மாவு எடுத்து பண்ணுவாங்க. நல்லா இருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்க. பெசரட்டு வித் உப்மா, அதுவும் நல்லா இருக்கும். பெசரட்டு உப்மா, தோசைக்குள்ள உப்மா வச்சு கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க.
நம்ம அடுத்து வெஜ் பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். ஸோ டீ காஃபி போக ஓகே, இதுதாங்க வெஜ்ஜில் இவ்வளோதான் ஸ்பெஷல். யூனிக்காக ட்ரை பண்ணோன்னா பெசரட்டு அண்ட் பெசரட்டு உப்புமா. மக்களே, நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. செம்ம ஃபில்லிங்காக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ காலையிலையும் இங்கே வந்து ஒரு 6 மணிலேருந்தே உங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீ டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் சிட்டியை. ஸோ ஆர்ச்சுக்குள்ளே வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மணிகண்டா லாட்ஜ்னு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், நைட் நேரம் இங்கே நிறையா டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. பிரெட் ஆம்லெட், சப்பாத்தி ஆம்லெட், எக் புர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணுன்னாலும் ட்ரை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஃப்ரூட் ஜூஸ் சென்டர் இருக்குது. இது வந்து நான்வெஜ் ஹோட்டல் இருக்கும். ஹோட்டல் மணிகண்டா லாட்ஜில் கீழேயே, ஸ்டே எல்லாம் மேலே. ஸோ இங்கே வந்தோடனேவே ஃபர்ஸ்ட் ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா எஸ்வி லாட்ஜ்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே 2 லாட்ஜ் இருக்கும். ஸ்ரீ பவானி மெஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே ஒரு லாட்ஜ் இங்கே பாருங்கள். இந்த பில்டிங்கில் ஒரு லாட்ஜு, அதுக்கு அடுத்து ஒன்று எஸ்வி லாட்ஜ்னு ஒன்று இருக்குது. எஸ்வி லாட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு லாட்ஜும் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது ஸ்ரீ பாலாஜி லாட்ஜு, இது எஸ்வி லாட்ஜு, இது ஸ்ரீ பவானி மெஸ்ஸுக்கு மேலே இருக்கிற லாட்ஜ். ஸோ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஜெய்துர்கா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இங்கேயும் லாட்ஜ் இருக்குது, மேலே லாட்ஜ் இருக்குது பாருங்கள், ஜெய்துர்கா ஹோட்டல் அண்ட் லாட்ஜ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹோட்டல்ஸ் வச்சுக்கிறாங்க டிஃபனுக்கெல்லாம், மேலே லாட்ஜ் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக அவைலபிளாக இருக்குங்க. சமோசா, வடை எல்லாம். சன்னி மெஸ்ன்னு இருக்குது வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு. இது எம்ஆர் லாட்ஜ். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ சிங்கிள் ரூம்ஸ், டபுள் ரூம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இருக்கும். பவானி மெஸ்ன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். மீல்ஸு, வெஜ் பிரியாணி, கீமா ரைஸ். பியோர் வெஜ் வேணும்னா அங்கே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டோமே மம்தா, அங்கே தான் சாப்பிட்ணும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எஸ்ஜேடி டீ கஃபேன்ட்டு. காலையில் டிஃபன் சென்டர் இருக்கும் இங்கே, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் டீ. ஸோ எல்லா பக்கமே ஆல்மோஸ்ட் ஈரானி சாய் அவைலபிளாக இருக்கும். இது வந்து மன்சிங் நந்தினி லாட்ஜ். பான் கடைங்களாம் நிறைய இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே எதுவும் பேன் கிடையாது. இது வந்து சாய் துர்கா லாட்ஜ். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு லாட்ஜ் இல்லாட்டிலையும் இன்னொரு லாட்ஜில் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஸ்டே பண்ணியிருக்கிற லாட்ஜும் காமிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்ரீ கணேஷ் சாரதா லாட்ஜு. நம்ம வெளியே இருக்கிற ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், ஓகேவா? இது நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஸ்ரீ கணேஷ் சாரதா லாட்ஜ். அதுக்கு அடுத்தே வந்து நந்தினி ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது. நந்தினி லாட்ஜ்க்கு அடுத்து ஒரு டிஃபன் சென்டர் இருக்குங்க. காலையில் உங்களுக்கு சூப்பராக இட்லி, தோசை, மசால் தோசை எல்லாமே கிடைக்கும். ஈவினிங்னால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காலையிலையும் நைட்டும் உங்களுக்கு டிஃபன் கிடைக்கும். இங்கே இருக்கு பாருங்க, சாஸ்தா டிஃபன்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த கடையில் உங்களுக்கு டிஃபன் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆர்ச்சிலிருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. மக்களே, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டு ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேலே அப்படியே களை கட்டிடுங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, ஹோட்டல்ஸு,
நிறைய டிராவலர்ஸ் வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வருவாங்கல்ல, அப்படியே திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். இதுவே ஒரு சின்ன ஹேங் அவுட் பாயிண்ட் மாதிரிங்க. கெஃபே, ஃபுட்டு எல்லாம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி. எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்களுக்கு சிட்டி பஸ்ஸஸும் பக்கத்துலயே அவைலபிளா இருக்கும். சிட்டிக்குள்ள போறதுக்கு ஆட்டோஸ், டாக்ஸிஸ் எல்லாமே இங்க இருந்து கிடைக்கும். மெட்ரோ எடுக்கணும்னாலும் ஆர்ச்சுக்கு தாண்டி போயிட்டு நீங்க இங்க ஒரு மூசி ரிவர்னு ஒன்று ஓடுது, அந்த ரிவர் தாண்டினீங்கன்னா மெட்ரோ எடுத்துக்கலாம். பிரிட்ஜ் கிராஸ் பண்ணா எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அங்க போயிட்டு டவுன் பஸ் பக்கத்துல, டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. மக்களே, நான் லாட்ஜ் ஹோட்டல் எல்லாம் காமிச்சேன். ஆர்ச் அங்கதான் இருக்கு பாருங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ளதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படியே நீங்க வெளியே வந்தீங்கன்னா எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டோட மெயின் ரூட்டுங்க. இங்க இருந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு ஃபுல்லா இந்த சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆட்டோஸும் அவைலபிளா இருக்கும். இங்க உள்ளுக்குள்ள இருந்தும் பஸ்ஸஸ் கிளம்பும். இது டவுன் பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலா டிஜிஎஸ்ஆர்டிசி டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இருக்கு பாருங்க. இந்தியா ஒன் ஏடிஎம்மும் இங்க அவைலபிளா இருக்கு. இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, இந்த பிரிட்ஜை தாண்டி போனாதான் எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ சிம்பிள். அழகா நீங்க எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா போதும், ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாம் இருக்கிற ஸ்ட்ரீட்டை ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைதராபாத் ட்ரிப்ல நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நாம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுங்க கணேஷ் சாரதா லாட்ஜ். லிஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குங்க. நம்ம 3rd ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். சிங்கிள் பெட்ரூமு, 600 ருபீஸு. நல்லாவே இருந்துச்சுங்க, கம்ஃபர்டபுளா. நல்ல கிளீன் பெட்டு, கிளீன்லி மெயின்டைன் ரூம்ஸு. இங்கே பாருங்க, வாஷ் பேஷன், மிரர் எல்லாம் சூப்பராகவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்டேவாக இருந்துச்சு. நம்ம 3 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். டிவி எல்லாம் கூட இருந்துச்சு. ஃபார் 600 இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குல்ல? லினன்ஸு, போர்வை எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. ஸோ ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் ஸ்டேஸ்ன்னு சொல்லுவேன் ரீசன்ட் ட்ரிப்ஸில். வாஷ்ரூம் பாருங்கள், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி. ஷவர் இல்லை, பட் வெஸ்டர்ன் கமோடு தான் கொடுத்துருந்தாங்க. சுடுதண்ணியும் கேட்டால் கொண்டு வந்து தந்தாங்க மார்னிங் டைமில். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டே எக்ஸ்பீரியன்சஸ் ஹைதராபாத்தில். எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேனா கணேஷ் சாரதா லாட்ஜுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ரெக்கமெண்ட். மக்களே, நம்ம கணேஷ் சாரதா லாட்ஜில் இருந்து செக் அவுட் பண்ணியாச்சுங்க. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸ்டே. எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் சொன்னேன்ல, ஈவினிங் டைம்ல அப்படியே திருவிழா கோலம் மாதிரி இருக்குன்னு. இங்க பாருங்க, அப்படியே சும்மா லைட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல் வைபா இருக்கு பாருங்க. ஐஸ்கிரீம் கடைங்க, டீ ஷாப்ஸ், சாட் ஷாப்ஸ், மெஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடும் 6:30 மணிக்கு மேல. ஸோ இப்போ நாம கச்சிகுடா போறோம். கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அங்க போயிட்டு உங்களுக்கு கவர் பண்றோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈவினிங் வியூ எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஸ்டே பண்ற இடத்துல இப்படிதாங்க இருக்கும். ஈவினிங் இந்த ரொட்டி கடை எல்லாம் போடுவாங்கன்னு சொன்னால இங்க போட்டிருக்காங்க பாருங்க. நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ரோட்டிஸ், சப்பாத்திஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். பிரெட் ஆம்லெட். குட்டி குட்டி ரோட் சைடு கடைங்களும் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. எல்லா பக்கமுமே இப்ப ஜிபே வச்சிருக்காங்க. எல்லாமே அப்படியே டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு போங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம கச்சிகுடா போறதுக்கு பஸ் எடுக்கணும். மக்களே, நம்ம கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோங்க எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ அங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு கம்மியா தாங்க ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். டிராபிக் இல்ல. டிராபிக் இருக்கிற டைமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக்கா தான் இருக்கு.
இங்கிருந்து நீங்க ஒரு 15-20 ரூபா தான் கச்சிகுடாக்கு. மக்களே, நம்ம MGBS பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கச்சிகுடா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ள செகுந்தராபாத் போறதுக்கு, MGBS பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு, சார்மினார், அப்சல்கஞ்ச் இங்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. வந்துன்னு எடுத்துட்டாங்க போங்க. பரவாயில்லைங்க, இங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஸோ இதுதான் எக்ஸிட். இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கீழே போனா கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன். மக்களே, கச்சிகுடா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உள்ள போகணுன்னே என்கொயரி கவுண்டருக்கு அங்க சொல்லுவாங்க. இது வந்து பஸ் ஸ்டேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. உள்ள போகணுன்னேவே என்கொயரி இருக்கும். அங்க போனீங்கன்னாவே உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாவே நம்ம ஸ்டேஷனுக்கு போற ஆக்சஸ் வே தான் இருக்கும். எனி டைம் பிஸியா இருக்கிற ஏரியாஸ்ல ஹைதராபாத்ல இதுவும் ஒண்ணுங்க. கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன், செகுந்தராபாத், MGBS பஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஏரியாஸ். வெளியூர்ல இருந்து வர மக்கள் இங்க இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்ல தான் வந்து இறங்கணும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம போற எல்லா முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்றேன். ஓகேவா? ஸோ ஹைதராபாத் வந்தா நீங்க உடனே எங்க ஸ்டே பண்ணலாம், எங்க ஃபுட்டு, கனெக்டிவிட்டி எங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஈஸியா கிடைக்கும். ஸோ இது கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்தும் பஸ் கிடைக்கும். வெளியே கரெக்டா ஸ்டேஷனுக்கு வெளியவே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இது பாருங்க, இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட எக்ஸிட் பாயிண்ட். இங்கிருந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஓகேவா? செகுந்தராபாத் போறதுக்கு, MGBS பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு, இந்த ஏரியாஸ்க்கெல்லாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஹைதராபாத் சிட்டி பஸ்ஸஸ். மக்களே, நம்ம ஹைதராபாத் கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷனோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க மக்களே. செம்ம ஹெரிட்டேஜ் பில்டிங்க, செம்ம அழகா இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயே எனக்கு பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷனா கச்சிகுடா தான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. சோ இங்க இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தாங்க இருக்கும் சாப்பிடுறதுக்கு. உடுப்பி ஹோட்டல் இருக்கு, கச்சிகுடா மீல்ஸ் அண்ட் ஃபுட் கோர்ட்னு இருக்கு, ரோட் சைட் ஷாப்ஸ் இருக்கும், சப்பாத்தி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஹோட்டல்ஸ்க்கு வந்து நீங்க இங்கிருந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஸ்டே பண்றதுக்கு. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் வெளியவே நிறைய இருக்கும். எவ்வளவு ஹோட்டல்ஸ் பாருங்க. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸிட் ஏரியால இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தோம்னாவே ஸ்ரீ ஷாம் மந்திர் இருக்கு பாருங்க, கிருஷ்ணர் கோவில். எவ்வளவு பெரிய கோவில் பாருங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு. கீழே நிறைய ஸ்வீட் கடைங்க, சாட் கடைங்க எல்லாம் இருக்கு. இங்கேயும் வரேவா. கச்சிகுடா ஏரியா சூப்பரா இருக்குங்க. சோ இந்த கோவிலையும் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் கச்சிகுடா பக்கத்துல அவைலபிளா இருக்கும். மக்களே, இந்த கிருஷ்ணர் கோவில் ஷாம் மந்திர்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்ல திரிவேணி லாட்ஜ் அண்ட் ஹோட்டல்னு இருக்குங்க. சோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா திரிவேணி ஹோட்டல் இருக்கு கீழே. ஓகேவா? ஹைதராபாத்தி தம் பிரியாணி எல்லாம் இங்க கிடைக்கும். ஹைதராபாத் வந்துட்டு ஹைதராபாத்தி தம் பிரியாணி சாப்பிடாம போனா எப்படி? சோ கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கு உங்களுக்கு திரிவேணி ஹோட்டல். ஓகேவா? அது போக பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஜூபிட்டர்ஸ் நீலம் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா ஹோட்டல் ராஜ்மஹால் லாட்ஜ்னு ஒன்னு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஸ்டே கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. சோ அங்கிருந்து கொஞ்சம் போனீங்கன்னா இங்க பாருங்க, பீட்சா ஹட்,
கேஎஃப்சி இதெல்லாம் இருக்கு. முபாரக் அரேபியன் மண்டி ஹவுஸ். மந்தி எல்லாம் கேரளால தான் கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிடுறது. ஹைதராபாத்லயும் நிறைய மந்தி ஹவுசஸ் இருக்குங்க. மந்தி ஒரு ஐ திங்க் பிரியாணி மாதிரி ஒரு ஃபுட் டிஷ் தான் அது. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்லயே திரிவேணி ஹோட்டல், ஹைதராபாதி தம் பிரியாணி, டேக்அவே எல்லாம் இருக்குங்க. பியூர் வெஜ்ஜுக்கு ஒரு ஜெயின் ஹோட்டலும் இருக்கு. ஸோ வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. டிமார்ட் ஒன்று பக்கத்துல இருக்கு. இந்த பில்டிங் அடுத்து அங்க இருக்கு பாருங்க டிமார்ட். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரா வந்துட்டு கோவில் சைட்ல இருக்கிற திரிவேணி ஹோட்டல், அங்க இருக்கிற லாட்ஜஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஹோட்டல் அபிநந்த் கிராண்ட்னு ஒன்று இருக்குங்க. ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ், பேங்க்வெட் ஹால்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஓஏ ஹோட்டல் இருக்கு, கிருஷ்ணா இன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்திலேயே டாமினோஸ் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க டாமினோஸ் இருக்கா. டாமினோஸ் தாண்டனே பாத்தீங்கன்னா ஹோட்டல் டூரிஸ்ட் பிளாசான்னு ஒன்று இருக்கு, ரூம்ஸ் அண்ட் பேங்க்வெட் ஹால்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸுங்க. மக்களே, ஹோட்டல் டூரிஸ்ட் பிளாசா பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா காஷ்மீரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மேகா டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு எனி ஃபுட் ₹20. இட்லி, தோசை, வடை, பொங்கல் இல்ல உப்மா இருக்கு, போண்டா, இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. மேகா டிஃபன் ஷாப்பு, கேக்ஸ் அண்ட் ஜூஸ் சென்டர்ஸ், பான் ஹவுஸ். இங்க பாருங்க மட்கா சாய்ன்னு சொல்லிட்டு மண்குடுவில கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த சாய் எல்லாம் இருக்குங்க. ஸோ கச்சேகுடா பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்ல சாப்பிட்றதுக்கும் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க மக்களே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிஆர்கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸ் இருக்கு போல. ஹோட்டல் ரூம்ஸ் அண்ட் பாட்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஏசி, நான் ஏசி, ஹாட் வாட்டர், வைஃபை, லாக்கர்ஸ், ரெஸ்டாரண்ட், டிஃபன், மீல்ஸ், ஏசி வெயிட்டிங் ஹால் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் பட்ஜெட்ல உங்களுக்கு ஸ்டே பண்ணணும்னா. ஐஆர்சிடிசி சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, நான் கெஸ் பண்ணது கரெக்டுங்க. ரயில்வே ஸ்டேஷன் கேம்பஸ்குள்ளதான் இருக்கு. பட் ஸ்டேஷனுக்குள்ள இல்ல, ஸ்டேஷன் வெளியே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா லாட்ஜ், ரூம்ஸ், டார்மெட்ரி பார்க்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ வெளியே வந்தோடனேவே ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு. ஓகேவா? வாவ், செம்ம சூப்பரான ஃபெசிலிட்டிங்க இது. பிஆர்கேஸ் கருணாஸ்ரீ ஸ்லீப்பிங் பாட்ஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டும் இதுக்குள்ளேயே அவைலபிளா இருக்கு. இங்க டீடைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்லீப்பிங் பாட் அண்ட் ஹோட்டல். இந்த மாதிரி பங்கர் பெட்ஸ், டார்மெட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களா. வெரி நைஸ். பார்க்கிங்கோட கூட கொடுக்குறாங்க. தனியா ரூம்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பாட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாமா. ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு. ஸோ கச்சேகுடா சைடு வந்தா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்குங்க. அட்வான்ஸ்டா புக் பண்ணணும்னா நம்பர் அதுல போட்டிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க நம்பர், இந்த நோட் பண்ணிக்கோங்க. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் கேம்பஸ்குள்ள இருக்கிற ஸ்லீப்பிங் பாட்ஸ், ஸ்டே ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வெளியே உங்களுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. பிரியாணி இதெல்லாம், சுகர் கேன் ஜூஸ், டீ, பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ், பரோட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கடையில வித்துட்டு இருக்காங்க. கச்சேகுடா மீல்ஸ் கோர்ட்ல. பியூர் வெஜ்ஜுக்கு வந்து இந்த சைடு ராகவேந்திரா பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு. ஓகேவா? தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் இங்கேயும் அவைலபிளா இருக்குங்க. ஹாட் அண்ட் பைப்பிங். மக்களே, நம்ம கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டின்னர் சாப்பிட்டு இருக்கோங்க. பரோட்டா, சப்பாத்தி, மீல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பியூர் வெஜ்ஜா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஓகேவா? ப்ரைஸும் ரொம்ப நாமினலா இருக்குங்க. பரோட்டா, ரொட்டி எல்லாமே ₹40. வாங்க சாப்பிடுவோம்.
மக்களே இங்க பாருங்க, ஹாட் அண்ட் பைப்பிங் பரோட்டா. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். மக்களே நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இங்க பழங்கள் எல்லாம் கூட விற்கிறாங்க. ஸோ டிராவல் போது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும்னா வெளியே வந்தீங்கன்னாவே வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ஆப்பிள் இதெல்லாமே வாங்கிட்டு போகலாம். இது ஃப்ரைட் ரைஸ் விற்கிற கடை, ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைதராபாத் வந்தா செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்ன மாதிரி ஸ்டேக்கான ஆப்ஷன், ஃபுட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல என்ன மாதிரி ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நாம ஸ்டே பண்ண ஹோட்டலோட ஒரு சின்ன வியூவும் பார்த்தோம். கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல என்ன மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, பார்க்ஸ் இங்கு அவைலபிளா இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கேம்பஸ்குள்ளேயே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க ஹைதராபாத் டிராவல் பண்ணீங்கன்னா எந்த டிரான்ஸ்போர்ட் ஹப்புக்கு வந்தாலுமே சரி, உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து ஹோட்டல் ஃபெசிலிட்டி, பட்ஜெட் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கச்சிகுடா, ஹைதராபாத்துங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.